அதிமுக பிரமுகரும் கான்ட்ராக்டருமான சேகர் ரெட்டி அவரோட உறவினர் நண்பர்களோட வீடுகள்ல 2வது நாளா நேற்றும் வருமான வரி ரெய்டு தொடர்ந்தது. நேற்று மட்டும் 7 கோடி ரூபாய் ரொக்கமும் 7 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த சோதனையால தமிழக அமைச்சர்கள், IAS அதிகாரிகள் பீதி அடைஞ்சிருக்காங்க. சேகர் ரெட்டி எந்தவித விளம்பரமும் இல்லாம, சலசலப்பும் இல்லாம அமைதியான முறையில அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. உண்மையிலேயே யார் இவரு? என்ன தொழில் செஞ்சாரு? இவருக்கு மட்டும் 2500 ரூபாய் புதிய நோட்டுகள் கட்டுக்கட்டா எப்படி கிடைச்சது அப்படின்னு பல கேள்விகள் எழுது. வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா ஆந்திர எல்லையோரத்துல உள்ள தொண்டான் துளசி கிராமத்தை சேர்ந்த ஜெகநாதன் மகன் சேகர் ரெட்டி. இவருக்கு 45 வயது. BA பட்டதாரி. இவருடைய தந்தை ஊராட்சிகள்ல சின்ன கான்ட்ராக்ட் பணிகளை செஞ்சுட்டு வந்திருந்தாரு. கல்லூரி படிப்பு முடித்த சேகர் ரெட்டி தன்னோட தந்தையோட கான்ட்ராக்ட் பணியில இறங்கினாரு. அதுக்கு பிறகு ரியல் எஸ்டேட், ரயில்வே கான்ட்ராக்ட் பண்ணி இது எல்லாத்துலயும் கவனம் செலுத்தினாரு. அப்போ ஆளும் கட்சியோட நிர்வாகிகளோட உதவி இவருக்கு தேவைப்பட்டிருக்கு. 1992க்கு பிறகு அப்போ ஆட்சியில இருந்த காட்பாடி அதிமுக நிர்வாகிகளோட நெருங்கிய தொடர்பு வச்சுக்கிட்டாரு. இதுக்காக ரயில்வே தொழிற்சங்க நிர்வாகிகள் கிட்ட நெருங்கிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாரு. 1996வது வருஷம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது திமுகவில் இணைந்தாரு. திமுக ஆட்சி காலத்துல பல்வேறு கான்ட்ராக்ட் பணிகளையும் செஞ்சாரு. 2001ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால திரும்பவும் அதிமுக பக்கம் வந்தாரு. அப்போ மறுபடியும் அதிமுகவோட நிர்வாகிகள் பலரோட நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது சேகர் ரெட்டிக்கு. தமிழகம் முழுசும் பாலம் கட்டுறது, சாலை பணிகள், புதிய கட்டிடங்கள் கட்டுறதுன்னு பல்வேறு பணிகளை செஞ்சாரு. சென்னை டி நகர்ல அலுவலகம் அமைத்து தன்னோட பணிகளை செஞ்சுட்டு இருந்தாரு. 2011வது வருஷம் மணல் குவாரி தொழில் மேல அவருக்கு கவனம் திரும்பிச்சு. வேலூர், கரூர் மாவட்டத்துல உள்ள அரசு மணல் குவாரிகளை ஏலம் எடுத்து மணல் விற்பனை செஞ்சாரு. இந்த தொழில்ல கோடி கோடியா பணம் சம்பாரிச்சாரு சேகர் ரெட்டி. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கான்ட்ராக்ட் மற்றும் மணல் குவாரி தொழில்களை தான் செஞ்சுட்டு வராரு. ஆந்திராவில தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் உறுப்பினரா தேர்வு செய்யப்பட்டார். இவரோட தலைமையில திருப்பதி கோவில்ல ஏராளமான பணிகள் நடந்தது. சேகர் ரெட்டி தன்னோட சொந்த பணமான 67 லட்சம் செலவுல கோவிலுக்கு புதிய சாலைய கட்டிட்டு வராரு. இந்த பணிகள் தற்போது துரிதமா நடந்துட்டு வருது. திருப்பதி தேவஸ்தான உறுப்பினரா இருக்கிறதால லட்டு பிரசாதம் வாங்கி கொடுத்து தமிழக அரசியல்வாதிகளோட நெருக்கமானாரு. வீராணம் ஏரி தூர்வாடுற வேலை மற்றும் சென்னை புதுச்சேரி சாலை விரிவாக்கம் உட்பட பல கான்ட்ராக்ட் பணிகளை செஞ்சுட்டு வராரு. சென்னை அப்பல்லோவில் சிகிச்சை பெற்று வந்த ஜெயலலிதா பூரண குணமடையணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பதியில சிறப்பு வழிபாடும் செஞ்சிருக்காரு. கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அவரு கூட நிறைய லட்டு பிரசாதத்தை கொண்டு வந்திருக்காரு. தமிழகத்தோட மிகப்பெரிய மணல் வியாபாரி அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்த சேகர் ரெட்டியோட வீட்டுல கைப்பற்றப்பட்ட ரொக்க பணம், தங்கம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்ட மக்கள் யார் இவரு அப்படிங்கறத ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க.